Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்றாலே காவிரி கலை தொடர்பகம் மற்றும் கலை காவிரியினுடைய விழா நமது மனதிற்கு நினைவுக்கு வரும். ஆமாங்க, அக்டோபர் 1ஆம் தேதி வருது. காவிரி கலை தொடர்பகத்தினுடைய 47வது நிறுவன நாளை கொண்டாட இருக்கிறோம். இந்த கலை குடும்பம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவரும் வந்து அந்த நாளை சிறப்பிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனலுடைய 5வது ஆண்டு விழாவையும் நாம் சிறப்பிக்கிறோம். இந்த நேரத்திலே இத்தனை ஆண்டுகள் கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறேன். தொடர்ச்சியாக உங்களது பேராதரவை நாடி நிற்கிறேன். எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரே, கேசி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொது காலத்தின் 26ஆம் ஞாயிற்று திருப்பலிக்கு உங்களை அன்போடு வருக வருகவென்று வரவேற்கிறேன். கடவுள் நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார். இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக, வலிமையாக, பலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்திலே அந்த வார்த்தையை அறிவிக்கக்கூடிய இறை வாக்கினர்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைய நாளிலே இறை வார்த்தையை நாம் ஏற்போம். அந்த வார்த்தையை அறிவிப்பதற்கு நாம் நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து இறை வார்த்தையை இந்த உலகுக்கு அறிவிக்க தேவையான வரங்களை இறைவன் தரும்படியாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், தவறுகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 29 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைப்பிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிள்ளைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவமிக்கோரிடமிருந்து உம்மடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன். திரும்பிழை
உள்ளத்தை மகிழ்விக்கின்றன. உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. 2ஆம் வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-6 முடிய. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றவர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்வர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9 இறைச்சொற்றொடர்கள் 38 முதல் 48 வரை. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது
உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரே, யார் இறைவாக்கினர்? இந்த கேள்விக்கு இன்றைய நாளிலே நாம் பதில் சொல்ல முயற்சி செய்வோம். இன்றைய முதல் வாசகத்திலும் மூன்றாவது வாசகத்திலும் அடிப்படையான ஒரு கேள்வியானது கேட்கப்படுகிறது. யார் இறைவாக்கினர்? யார் இறைவாக்கு உரைக்க முடியும்? இந்த கேள்விகளுக்கு சற்று சிந்தித்து நாம் பதில் சொல்ல வேண்டுமெனில் தூய ஆவியில் ஜெபித்து இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவரே இறைவாக்கினர் என்பவராவார். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு ஏழை சிறுவன் எப்பொழுதுமே ஆலயத்திற்கு வருவது வழக்கம். குறிப்பாக ஞாயிற்று திருப்பலிகளிலும் மற்ற விசேட நாட்களிலே அவன் அந்த திருப்பலிக்கு வருவது வழக்கம். அவனுள்ளே ஒரு பழக்கமானது இருந்தது. நானும் ஒரு இறைவாக்கினராக கடவுளை அறிவிக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்று அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு முறையும் அவன் திருப்பலிக்கு வருகின்ற போது, குறிப்பாக ஆலயத்திற்கு வருகின்ற போது, அங்கே ஆலயத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். அவ்வாறு நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது, குறிப்பாக வெள்ளி விழா, பொன் விழா அல்லது குருப்பட்டம் போன்றவை எல்லாம் நடைபெறுகின்ற போது இந்த சிறுவனுடைய பழக்கம் எப்பொழுதுமே அந்த திருப்பலியெல்லாம் முடிந்த பிற்பாடு அங்கே விட்டு சென்றிருக்கக்கூடிய எல்லா சிறு படங்களையும் அவன் எடுத்துக்கொள்வான். பொதுவாக அந்த நினைவுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த படங்களை ஒரு சிலர் ஆலயத்திலே விட்டு செல்வது வழக்கம். அந்த படங்களிலே நமக்கு தெரியும், பொதுவாக அந்த படங்களுக்கு பின்புறமாக இறை வார்த்தை ஏதாவது ஒன்று இருக்கும். எனவே இந்த சிறுவன் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தான். அவ்வாறு மக்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய எல்லா படங்களையும், அந்த இறை வார்த்தை சிறிய சிறிய அந்த படங்களையும் அவன் எடுத்துக்கொண்டு தனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் அந்த நகரிலே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒவ்வொரு வீட்டிற்காக சென்று ஒன்று அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய கதவிலே அந்த சிறிய இறை வார்த்தையை வைத்துவிட்டு வருவான், அல்லது அங்கே இருக்கக்கூடிய தபால் பெட்டியிலே அவன் ஒன்றை போட்டுவிட்டு வருவான். இது வழக்கமாக அவன் செய்யக்கூடிய ஒரு செயல். அவன் தன்னுள்ளே சொல்லிக்கொள்வானாம், நானும் இறைவார்த்தையை அறிவிக்கிறேன். இந்த இறைவார்த்தையை அடங்கிய இந்த படங்களை மக்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்கிறேன். இதுதான் என்னால் முடிந்த ஒரு காரியம் என்று அந்த சிறியவன் எப்பொழுதுமே இந்த படங்களை அவன் கொடுப்பது, அவன் இங்கே வைத்துவிட்டு வருவது அவன் வழக்கம். ஒரு முறை ஒருவர் தற்கொலை செய்வதற்காக தன்னுடைய இல்லத்திலே அவர் யோசித்து கொண்டிருந்திருக்கிறார். அவனும் ஒரு வாலிபன், இளைஞன், தன்னுடைய வாழ்க்கையிலே விரக்தியை அடைந்தவன். எனவே நான் இறக்க வேண்டும், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு பொருள் இல்லை, எனவே நான் இறக்கப் போகிறேன் என்று அவன் தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த போது வெளியிலே யாரோ ஒரு சிறுவன் வந்து போவதை அவன் பார்த்திருக்கிறான். எனவே அந்த சிறுவன் போய்விட்ட பிற்பாடு கதவை திறந்து அங்கே பார்க்கின்ற போது அங்கே அந்த ஒரு சிறிய படமானது இருந்தது. அந்த படத்திற்கு பின்புறமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற அந்த வார்த்தைகள் அங்கே இருந்தது. இதை பார்த்தவுடன் அந்த தற்கொலைக்கு தூண்டப்பட்ட அந்த இளைஞன் அப்படியே மனம் மாறுகிறான். இதோ எனக்கென்று ஒருவர் இருக்கிறார், என்னை திக்கற்றவராக விடமாட்டார் என்று அவன் நம்பிக்கை கொள்கிறான். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவன் அடைந்து உடனடியாக அந்த ஆலயத்திற்கு சென்று யார் அந்த சிறுவன்,
எனக்கு இன்று இந்த இறை வார்த்தையை கொடுத்தது. அதனால் நான் இன்று உயிர் பிழைத்தேன் என்று சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, இறை வாக்கினர்கள் என்று யார் சொல்ல வேண்டும் என்றால், கடவுளுடைய அன்பை வெளிக்காட்டக்கூடியவர்கள் எல்லாருமே இறை வாக்கினர்கள் தான் என்று நாம் முதல் வாசகத்திலும் 3வது வாசகத்திலும் பார்க்கிறோம். மோயிசனுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு சீடனாக இருக்கக்கூடியவன் யோசுவா. யோசுவாவை அவர் தயார் செய்கிறார். தனக்கு பிற்பாடு இவன் என்னுடைய பணிகளை, இறை வாக்குகளை இவன் உரைக்க வேண்டும், இவன் என்னுடைய நம்பிக்கைக்குரியவன் என்று அவனை வளர்க்கின்றார். அதே போன்று நாம் நற்செய்தியிலும் பார்க்கிறோம், ஆண்டவர் தனக்கென்று 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அதிலே ஒருவர் நம்பிக்கைக்குரியவராக, இயேசுவனுடைய அன்புக்கு உரியவராக இருக்கக்கூடியவர் யோவான். இந்த 2 பேருமே 2 வாசகங்களிலே நாம் என்ன வாசிக்க கேட்கிறோம்? இந்த 2 பேரும் வெளியிலே சென்று பார்க்கிறார்கள். தங்களுடைய குருவின் மீது, தங்களுடைய அந்த போதகர் மீது அவர்களுக்கு நிறைய பற்று உண்டு. யோசுவாவுக்கு மோயிசன் என்றால் எல்லாமே, அதே போன்று யோவானுக்கு இயேசு என்றாலே எல்லாமே. ஆனால் இந்த 2 பேர்களுமே ஒரே விதமான அனுபவம் கிடைக்கிறது. அவர்கள் வெளியிலே சென்று பார்க்கின்றார்கள். யோசுவா வெளியிலே சென்று பார்க்கும்போது அங்கே எல்தாது, மேகத்தாது என்ற 2 பேர் அங்கே மோயிசனுடைய பெயரால் இறைவாக்கு உரைக்கக்கூடியதை அவர்கள் பார்க்கின்றார்கள். இவருக்கு கோபம் வருகிறது. யோசுவா உடனடியாக ஓடி வந்து தன்னுடைய தலைவரிடத்திலே சொல்கிறார், மோயிசா, இதோ உம்முடைய பெயராலே இதோ 2 பேர் அங்கே போதிக்கின்றார்கள். அதிலும் கூடுதல் விஷயமாக இந்த யோசுவாவுக்கு தெரியும், இந்த எல்தாது மேத்தாது என்ற அந்த 2 பேரும் தங்களுக்கு தூய ஆவியானவர் தளப்பட வேண்டும், மோயிசன் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பெயர் கொடுத்தவர்கள். ஆனால் எப்பொழுது மோயிசன் இந்த தூய ஆவியினுடைய ஜெபத்தை மற்ற 70 பேருக்கு கொடுத்தார்களோ அப்பொழுது அந்த இடத்திலே இந்த 2 பேரும் இல்லை. ஆனால் இது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட இந்த யோசுவா மோயிசனிடத்திலே வந்து சொல்லியது என்ன? இதோ இவர்கள் பெயர் கொடுத்தார்கள், ஆனால் நீங்கள் இந்த தூய ஆவியினுடைய ஜெபத்தை ஜெபிக்கின்ற போது அவர்கள் அங்கே வரவில்லை. ஆனால் இன்று அவர்கள் உம்முடைய பெயராலே இறைவாக்கு போதிக்கிறார்கள், அவர்களை போதிக்கக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று இந்த சீடன் யோசுவா மோயிசனிடத்திலே சொல்கிறார். அதே போன்றுதான் யோவானும், இடியின் மக்கள் என்று போற்ற பெற்றவர், இயேசுவனுடைய அன்பு சீடராக இருக்கக்கூடியவர். இவரும் வந்து வெளியிலே பார்க்கிறார். இயேசுவனுடைய பெயராலே ஒருவர் அங்கே பேய்களை ஓட்டக்கூடியதையும் பிணிகளை போக்கக்கூடியதையும் அவர் பார்க்கிறார். பார்த்தவுடன் இவருக்கு ஒரு பொறாமை, ஒரு கோபம். உடனே இயேசுவிடத்திலே வந்தவர் சொன்னது என்ன? இதோ உம்முடைய பெயராலே அங்கே ஒருவன் போதிக்கிறான், அவனை நிறுத்தும் என்று சொல்கின்றார். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய வாசகத்திலே என்ன வாசிக்கிறோம்? மோயிசன் ஆனாலும் சரி அல்லது இயேசுவானாலும் சரி, அவர்கள் 2 பேருமே என்ன சொல்கிறார்கள்? தூய ஆவியால் யாரெல்லாம் நிரப்ப பெற்று ஆண்டவருடைய அன்பை போதிக்கின்றார்களோ, வெளிக்காட்டுகின்றார்களோ, அவர்களை தடுக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள். காரணம், அவர்களும் இறைவாக்கினர்களே. அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? யாரெல்லாம் தூய ஆவியினுடைய வல்லமையினாலே ஜெபித்து ஆண்டவருடைய அன்பை வெளிக்காட்டுகின்றார்களோ அவர்கள் எல்லாருமே இறைவாக்கினர்கள் என்று அறிவிக்கப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இறைவாக்கினரா என்றால் ஆம். காரணம், நம்முடைய அருள் அடையாளத்திலே நாம் அனைவரும் தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானத்திலே, திருமுழுக்கிலே தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். உறுதி பூசுதலிலே தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் திருத்தைலத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்ற போது, அந்த திருத்தைலத்தால் பூசப்படுகின்ற போது, தூய ஆவியினுடைய பெயராலே நாம் அனைவரும் நம் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கப்படுகின்ற பொழுது நாம் அனைவரும் இந்த தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? எவ்வாறு அந்த 2 சீடர்களும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள் மோயிசனிடத்தில், இதோ நாங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அவர்களில் அந்த நேரத்திலே அவர்களால் அங்கு வர முடியவில்லை. இருந்தபோதிலும் அந்த தூய ஆவியானவர் அவர்களை செயல்பட அவர்கள் ஜெபித்து மற்றவர்களுக்கு கடவுளுடைய அன்பை எடுத்து காட்டுகின்றார்கள். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் நம்முடைய உடலிலும் உயிரிலும் வாழ்விலும் இருக்கக்கூடிய
தூய ஆவியை உணர்ந்து அந்த ஆவியிலேயே நாம் ஜெபித்து ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு எந்த விதமானாலும் சரி நாம் அறிவிக்கின்ற போது நாம் அனைவரும் இறைவாக்கினர்களாக மாறுகிறோம். கடவுளும் நம்மை அழைக்கிறார், அந்த அழைப்பை கொடுக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இறைவாக்கினர்களாக இறைவாக்கு உரைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று அழைக்கின்றார். அதற்கு தேவையானது என்ன? தக்க தயாரிப்பு என்பது தேவை, தக்க விருப்பம் என்பது தேவை, அதே போன்று நம்மத்திலே ஜெபம் என்பதும் தேவை. இவை மூன்றையும் நாம் உள்ளிருத்தி இயேசுவை உணர்ந்து கடவுளை உணர்ந்து நாம் அந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற போது அது எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரி. அந்த சிறுவன் செய்தது என்ன? அந்த படங்கள், இறை வார்த்தை தாங்கிய அந்த படங்களை எடுத்து எல்லாருக்குமே விரும்பினார்களோ விரும்பாவிட்டாலோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் கடவுளும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதே ஒரு கட்டளையை நம் அனைவருக்கும் சொல்கின்றார். எனவே கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இறை வாக்கினர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். எனவே நாம் இந்த தூய ஆவியிலே ஜெபித்து இறை வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற போது அது வார்த்தையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற போது நாம் அனைவரும் இறை வாக்கினர்களாக மாறுகிறோம். கடவுள் நமக்கு ஆற்றல் தருகின்றார். இறை வாக்கினர்கள் ஒரு நாளும் கடவுளுக்கு எதிராக செல்வது கிடையாது. இயேசுவனுடைய விழுமியங்களுக்கு மதிப்பீடுகளுக்கு எதிராக செல்வது கிடையாது. எனவே நாமும் இன்று அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவரும் ஒரு இறைவாக்கினர் என்பதை உணர்ந்து கடவுளை ஏற்று இறை வார்த்தையை ஏற்று அதை அறிவிக்க முற்படுவோம். இன்றைய நற்செய்தியிலே சொல்லியிருப்பது போன்று நாம் நல்லவை அனைத்தையும் தேர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவையில்லாத தீமைகளை விளக்கக்கூடியவர்களாக, அது கையாக இருந்தாலும் காலாக இருந்தாலும் இந்த கண்ணாக இருந்தாலும் தீமைக்கு விட்டு செல்லக்கூடிய பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடிய அந்த வழிகள் அனைத்தையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய வழியிலே செல்கின்ற போது, அவரை அறிவிக்கின்ற போது, அவருடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்விலே செயல்படுகின்ற போது நாமும் ஒரு இறைவாக்கினர்களாக கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றுவர்களாக, இயேசுவனுடைய பணியை நிறைவேற்றுவர்களாக நாம் மாறுகிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த இறைவாக்கினராக மாற இறைவனுடைய அருள் தேடியும் தூய ஆவியினுடைய வல்லமையை தேடியும் தொடர்ந்து இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். ஆமென். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை இப்பொழுது அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை
இதய ஸ்வரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். இதய ஸ்வரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய நம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் தருகின்ற இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு என்றும் திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோ. அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்தீத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணில்
அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் நோய்கள் அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே நம் ஒவ்வொருவரையும் இறைவாக்கு உரைக்க இறைவாக்கினர்களாக அழைப்பவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடம்பு நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வை வழங்குவதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நம் உள்ளத்திலே எழுந்தருளி வந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்ந்து அவருடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்புமிக்க விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக அழைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக நாங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவனுடைய சீடர்களாக இறைவாக்கு உரைப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்தையே இறைவா, நீர் யாரெல்லாம் அபிஷேகம் செய்தீரோ அவர்கள் எல்லாருமே உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கின்றீர். இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
திருமுழுக்கின் வழியாகவும் திருப்பூசுதல் வழியாகவும் ஒவ்வொரு திருவருட்சாதனத்தின் வழியாகவும் ஆண்டவரே எங்களை நீர் அபிஷேகம் செய்வதனாலும் தூய ஆவியினுடைய வல்லமையை எங்களுக்கு தருவதாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தூய ஆவியானவர் எங்கெல்லாம் செயல்படுகிறாரோ அங்கு உம்முடைய அன்பு என்பது வெளிப்படுகின்றது. இதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, அந்த மேல் மாடியிலே அன்னை மரியாவோடு எல்லா சீடர்களும் அமர்ந்து ஜெபிக்கின்ற போது தூய ஆவியினுடைய வல்லமையை அவர்கள் பெற்றார்கள். அந்த தூய ஆவியினுடைய வல்லமையும் அவர்களுடைய ஜெபமும் ஒன்றிணைந்து அங்கே இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இறைவார்த்தையை அறிவிக்கக்கூடிய ஆற்றலை அந்த அப்போஸ்தலர்கள் அனைவரும் பெற்றார்கள். ஆண்டவரே, அதே ஆவியால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைப்பதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் இறைவாக்கு உரைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை உணரச் செய்வதற்காக ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, இன்றைய நாளிலே எங்களையே உமக்கு நாங்கள் காணிக்கை ஆக்குகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும், நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலும் சொல்லிலும் ஆண்டவரே உம்முடைய இறை வாக்கு அறிவிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உலகமெங்கும் உம்முடைய இறை வார்த்தையானது அறிவிக்கப்படுவதாக. விவிலிய ஞாயிற்றை கொண்டாடக்கூடிய நாங்கள் அனைவரும் உலகம் முழுமையும் ஆண்டவரே உம்மை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களாக ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. ஆண்டவரே, எங்கெல்லாம் உம்முடைய இறை வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் அறிவிப்பதற்கு நீர் திருவுளம் கொள்வீராக. இதோ இன்றைய நாளிலே மறைப்பணியாளர்களுக்காக, இறைவாக்கு உரைக்கக்கூடிய இறை பணியாளர்களுக்காக, ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக, யாரெல்லாம் இறை வார்த்தையை தங்களுடைய கரங்களிலும் உள்ளத்திலும் ஏந்தி வெளிப்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைய கால சூழ்நிலையே பல்வேறு வழிகளிலே இதோ உம்மை புகழக்கூடிய இறைவாக்கு உரைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த சமூக ஊடகங்கள் வழியாக இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர் ஆசீர்வதியும். தங்களுடைய பாடல்கள் வழியாக, தங்களுடைய குரல் வழியாக கடவுளை போற்றக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பெயரின் மகிமைக்காக இசைக்கருவிகளை மீட்டக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து இறை வார்த்தை என்பது போதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கின்றார்களோ ஆண்டவரே, அவர்கள் அனைவருடைய ஜெபங்களையும் இன்றைய நாளிலே நீர் ஏறெடுத்துப்பார். ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய புகழுக்காக, உம்முடைய பெருமைக்காக என்ற ஒரு மனநிலையை நாங்கள் அனைவரும் பெறச் செய்தருளும். இந்த நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தை என்பது வல்லமையுள்ளது, ஆற்றல் மிக்கது என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, மனபாரத்தால் இருக்கிறார்களோ, கடன் தொல்லையினால் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு இது தேவை ஆண்டவரே என்று கண்ணீரோடு உம்மிடத்திலே வருகின்றார்களோ அவர்கள் அனைவருடைய வேண்டுதல்களையும் கண்ணீரையும் ஆண்டவரே நீர் ஏற்றார்களும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, இறை வார்த்தை என்பது எங்களுக்கு ஆற்றல் தரக்கூடியது, உயிர் தரக்கூடியது, எங்கள் அனைவருக்கும் நல வாழ்வை தரக்கூடியது என்பதை உணரச் செய்வீராக. இதோ இன்றைய நாளிலே எங்களுக்கு உம்முடைய ஆசிரையும் அருளையும் நிறைவாக இந்த பலியின் வழியாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனத்தையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல உயிருள்ள தேவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.
உமக்கு நன்றி. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமறியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதா நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.